வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபியோட லேட்டஸ்டான தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹோம் மேட்சோட வெற்றியை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்கிறாங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய அந்த ஒரு ட்ரைனிங் செஷன் அப்படிங்கிறதுல விராட் கோலி வர்சஸ் துஷாரா அப்படிங்கிற விஷயம் இருந்திருக்கு. ஜேக்கப் பெத்தலோட இன்ஜுரி அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரம் முதல் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிற ஆர்சிபியை பற்றி நம்ம பார்த்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டான மேட்ச் நாளைக்கு ஷெட்யூல் ஆயிருக்கு ஆர்சிபிக்கு. இது ஆர்சிபிக்கு ஒரு ஹோம் மேட்ச்சு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவே மேட்சஸ் எல்லாத்தையும் வின் பண்ணி ஹோம் மேட்சஸாக டோட்டலாக லாஸ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறது அட்வான்டேஜ்னா, பட் ஆர்சிபிக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி போயிருக்கு. அந்த இடத்துல பிளேயர் காம்பினேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச் வின் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அவங்களோட பிளேயர்ஸ், பேட்ஸ்மென்ஸ், பவுலர்ஸ்னு எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இங்கே ஜேக்கப் பெத்தாலை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜேக்கப் பெத்தாலுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கும்போதே அவருக்கு பந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்ததில் அவர் ஒரு இன்ஜுரி ஆகி அவர் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸோடு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். அங்கே ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே ஷேர் ஆகிருந்தது. ஐ மீன் ஆர்சிபியோட 2வது மேட்ச்லேயே அந்த விஷயம் ஷேர் ஆகிருந்தது. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே அவர் க்யூர் ஆகிட்டார்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தாலுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ரொமாரியோ ஷெஃபர்டை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த இடத்துலையே கன்ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னா ஜேக்கப் பெத்தல் இன்னும் ஃபுல் ஃபிட் ஆகலை அப்படிங்கிறது தான். டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி ஒரு பெரிய லெவல் மூவ் அப்படிங்கிறத பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அந்த இடத்துல அவங்க கொண்டு வந்திருந்த மூவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒர்க் ஆகிருந்தது. ஏன்னா ஆர்சிபியோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இப்போது அவங்க சொல்லணும் அப்படின்னா அது அவங்களுடைய ஆல்ரவுண்டர்ஸை சொல்லணும். பஞ்சாப் கிங்ஸுக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி கிட்ட வரைக்கும் போயிருப்பாங்க. ரொமாரியோ ஷெஃபர்ட் ஒரு விக்கெட்லாம் கூட எடுத்திருப்பாரு. ஜேக்கப் பெத்தலோட இடத்துல தான் ரொமாரியோ ஷெஃபர்ட் விளையாடி இருந்தார். ரொமாரியோ ஷெஃபர்டை பேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தலோட இன்ஜுரி அந்த இடத்துல க்யூர் ஆகி ஒரு 100% ஃபிட் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக பேக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஜேக்கப் பெத்தல் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் செஷனில் கூட நம்ம பார்க்க முடியல. அந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இன்ஜுரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு லீத்தல் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கும்போது ஆர்சிபி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. குருணல் பாண்டியல் ஆரம்பிச்சு ரொமாரியோ ஷெஃபர்டு. அதே நேரம் நீங்கள் இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் விட்டுட்டு ஸ்குவாட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா கூட லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரியான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு க்ரைட்டீரியா கண்டிப்பாக உண்மையிலேயே ரொம்ப எஃபிஷியன்ட் க்ரைட்டீரியா. மோஹித் ராத்தே கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் தான். ஜேக்கப் பெத்தல், ஸ்வப்னில் சிங், அதுக்கப்புறம் மனோஜ் பங்கஜ் இப்படின்னு சொல்லி அங்கே ஆல்ரவுண்டர்ஸோட க்ரூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்கள வச்சு இந்த தடவை ஃபஸ்ட்டு ஹோம் மேட்சை வின் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் கூட போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரவுண்டர் ஸ்டெப் இன் பண்ணி எல்லா இடத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய லெவலில் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விராட் கோலி வர்சஸ் துஷாரா. விராட் கோலி வர்சஸ் துஷாராவை பொறுத்த வரைக்கும் கிங் கோலி டோட்டலி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் செம்மையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. இந்த ஐபிஎல் சீசனே பார்த்தீங்க அப்படின்னா கிங் கோலிக்கு ஒரு பெரிய லெவலில் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சீசனாக தான் போயிட்டுருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியோட இன்னிங்ஸ். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கன்சிஸ்டன்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் நான் இந்த இடத்துல கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா கிங் கோலி டோட்டலி எல்லா இடத்துலையுமே கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோஸ்ட் ரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலையும் நம்மளுடைய விராட் கோலி 8 மேட்சஸில் 322 ரன்ஸ் அட் ஆவரேஜ் ஆஃப் 64 அப்படிங்கிறத வச்சு செமையான ஒரு இடத்துல இருக்கிறாரு. டாப் 10ல் பார்த்தீங்கன்னா கிங் கோலியோட நேம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு பெரிய செஞ்சுரி எங்கிருந்தோ அது ஒரு கார்னரில் வந்தது அப்படின்னா கிங் கோலி ஈஸியாக அந்த ஆரஞ்ச் கேப் அப்படிங்கிற கண்டென்டருக்குள்ளே வந்துடுவார். அதனால தான் கோலியோட அந்த ஒரு பேஸ் அட்டாக்கை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டாக இப்போ துஷாரா கூட அவர் ஸ்பேரிங் போகிறக்கு ரீசன் ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு. ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் கண்டிப்பாக பவர் பிளே அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல நம்ம பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக கோலி ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.